வாழ்க வளம். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு தந்த தாய் தந்தையரை வணங்குகிறேன். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நார்வே, டென்மார்க் மனவளக்கலை நிர்வாக உறுப்பினர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நல்லதொரு வரவேற்புரை நல்கிய அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும், ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய அருள்நிதி புவனா அம்மா அவர்களுக்கும், சிந்தனை தொகுப்பு வழங்க இருக்கும் அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களுக்கும், உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அருள்நிதி பாகிரதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு தெரிந்து வினையாடல். திருக்குறளில் 52வது அதிகாரத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு இது. இதில் என்ன கூறுகிறார் திருவள்ளுவர் அப்படின்னு பார்த்தோன்னா, நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். அதாவது நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்து நற்செயலில் மட்டுமே நாட்டம் கொண்டவர்கள் எந்த ஒரு பணியினை ஆற்றிடவும் தகுதி பெற்றவர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. நாம் எல்லோருக்கும் எப்படி வாழ வேண்டும்? நல்லமா வாழணும், ஆரோக்கியமா வாழணும், அமைதியா வாழணும், ஆனந்தமாக வாழணும் அப்படின்ற ஆசை இருக்குதானே? நம் ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன் எடுத்துட்டோம்னா, ஒரு 40 வயது வரை எல்லோரும் ஆரோக்கியமா தான் இருக்கிறோம். ஆனால் அதுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் பார்த்தோன்னா, ஒரு 28 வயதுக்கு அப்புறமே கொஞ்சம் அவங்க வந்து ஒரு சோர்வு இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி லெவல் கம்மியா இருக்குது. இந்த மாற்றம் ஏன் வந்தது? எல்லா வாழ்க்கை வளங்களும் கிடைச்சாச்சு. ஆனா அவங்களுக்குள்ள அந்த ஆரோக்கியம் ஏன் வேறுபடுது? அவ்ளோ உழைக்கிறாங்க. ஆனா ஒரு அமைதி அவங்களுக்குள்ளாக ஏன் இல்லை? காலையில ஒரு மனநிலையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆஃபீஸ் போறாங்க. சாயங்காலம் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது கம்ப்ளீட் எனர்ஜி ட்ரை ஆகி வராங்க. அந்த ஆனந்தம் எல்லாம் ஏன் காணாம போகிறது? நிறைவா இருக்கிறவங்க ஆனந்தமா தானே இருக்கணும். ஏன் இல்ல? இந்த கேள்வி நமக்கு எப்போதாவது எழுந்திருக்கா? முன்னாடி நெறைய கஷ்டங்களை தாண்டி ஆனந்தமாக இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே இருக்கு. ஆனா ஆனந்தம் இல்ல. ஏன் அப்படின்னு சிந்திக்கிறோமா? இந்த நிலை நமக்கு ஏன் ஏற்படுகிறது? அப்படின்னு நம்ம எப்போதாவது சிந்தித்தோம்னா, முதல்ல ஒரு விஷயம், இதை நான் பற்றி சிந்திக்கும்போது, இந்த தலைப்பை எடுக்கும் பொழுது எனக்கு தோணுன ஒரு விஷயம். நமக்கெல்லாம் கோழி தெரியும். கோழி என்ன பண்ணும்? அந்த இடத்திலேயே சுத்தி, சுத்தி, சுத்தி விளையாடிட்டே இருக்கும். ஆனா, எப்பொழுது பருந்து வந்து அதை நோக்கி வருகிறதோ, அதை என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பறக்க தானாகவே தொடங்கிவிடும். அதுபோல தான் எப்பொழுது நமக்கு பிரச்சனை வருதோ, அப்பதான் நம்ம வந்து சிந்திக்க யோசிக்கிறோம். ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 40 வயதுக்கு அப்புறம் ஏன் நம்ம வெயிட் போடுறோம்? 40 வயதுக்கு ஏன் நமக்குள்ள ஒரு டயர்ட்னஸ் இருக்குன்னு யோசிச்ச காலம் போயி, இப்பொழுது 20களோட கடைசி எண்ட் ஆஃப் 20த்லயே அந்த மாரி ஒரு எண்ணங்கள் இந்த காலத்து குழந்தைகளிடம் வந்து வரத் தொடங்கிவிட்டது. மனிதனுக்கு சிந்தனை ஆற்றல் வரும்பொழுது என்ன பண்ணா? கேள்விகள் கேட்டான். ஏன்? எப்படி? எவ்வாறு? அப்படின்னு கேள்வி கேட்டான். அந்த கேள்வி கேட்டு, கேட்டு அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சதுல. பதில் கிடைக்கும் பொழுது தான், அதனோட முடிவுல தான் அவன் என்ன உணர்ந்தான் அப்படின்னா, தன்னிலை உணர்தல். தன்னை பற்றிய அந்த அறிவை கண்டுபிடிச்சுட்டு, அப்போ என்ன புரிஞ்சது? தன்னிடம் உள்ள நல்ல குணங்களை அப்படியே நம்ம வந்து கன்டின்யூ பண்ணணும். தேவையில்லாத குணங்களை வெளியே தள்ள வேண்டும். இந்த குவாலிட்டியோட நம்ம வாழும் பொழுது, நமக்கு கிடைக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சரியாக செய்ய முடியும். அப்படின்னு நான் நினைச்சேன். இதைத்தான் திருவள்ளுவர் தெரிந்து வினை ஆடல். வினைனா செயல். தெரிந்து செயல் செய்யும் பொழுது நன்மை உணர்ந்தவர்கள் எல்லா செயலையும் ஆற்றிடவும் தகுதி உடையவர்கள் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும். எந்த ஒரு செயல் செய்யணும்னா முதல்ல நமக்கு என்ன தேவை? ஆற்றல் தேவை. இந்த ஆற்றல் எப்படி கிடைக்குது? வாழ்க்கையில ஆற்றல் இருந்தா எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆற்றல் நமக்கு எப்படிலாம் கிடைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். உணவு, நீர் மூலமாக, காற்று மூலமாக, வான்கோளிலிருந்து வருவது மூலமாக,
பூமி சுழண்டு கொண்டே இருக்கிறது. அந்த நடுமையத்திலிருந்து ஆற்றல் வந்து கொண்டே இருக்கிறது. ஆற்றல் கிடைச்சாச்சு. ஆனா இந்த ஆற்றல சரியாவும் பயன்படுத்தணும். அளவோடு, முறையோடு பயன்படுத்தணும். அந்த அளவோடு, முறையோடு பயன்படுத்தும் போது தான் நம்ம நல்ல வினைகளை ஆற்ற முடியும். இதை வள்ளுவம் எப்படி கூறியது? தெரிந்து வினையாடல். வேதாத்திரம் எப்படி கூறுகிறது? அளவும் முறையோடும். எதில் அளவும் முறையும் காக்க வேண்டும்? நம் வாழ்க்கையில ஒரு 5 செயல்கள் வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் டெய்லி. என்ன செயல்கள்லாம் செய்றோம்? விரும்பியோ, விரும்பாமலோ உணவு சாப்பிடுறோம். பசிக்குதோ, பசிக்கலையோ நம்ம சாப்பிடுறோம். அடுத்ததாக என்ன பண்றோம்? உழைக்கிறோம். கடுமையாகவோ, குறைவாகவோ உழைக்கிறோம். தேவையோ, தேவையில்லையேன்னு பார்க்காம தோன்றப்பலாம் தூங்கிட்டு இருக்கிறோம். அதுக்கறம் புலன் மூலமாக கிடைக்கும் அந்த இன்பத்தை மீண்டும், மீண்டும், மீண்டும் அனுபவிச்சு கொண்டே இருக்கிறோம். இதனால் நமக்கு எண்ணம் தோன்றுகிறது. இது எல்லாமே நான் அனுபவிக்கணும். இது எல்லாமே எனக்கு வேணும்ன்ற எண்ணம் ஒரு ஒரு செயலுக்கும் இந்த ஐவகை செயல்கள் எப்படி இருக்குன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு, ஒண்ணுக்கு ஒண்ணு சைக்கிள் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஒன்றுடன் ஒன்று, ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டதாகவே இருக்கிறது. ஆனால் இந்த ஐவகை செயல்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஐவகை செயல்களை அளவும் முறையும் அறிந்து வினையாற்றும் பொழுது, நான் நலமாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, அமைதியாக வாழ முடியும் அப்படின்னு மகரிஷி நமக்கு குறிப்பிட்டார். இதுல முதலாவதாக என்னதுன்னு பார்த்தோன்னா, உணவு. உடம்பு உடல் தான் இந்த உணவுனால தான் இந்த உடம்பு நமக்கு வந்துச்சு. இந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான வெயிட்டோடையோ, குறைவான வெயிட்டோடையோ நமக்கு வந்து இந்த உடல் உணவிலிருந்து தான் நமக்கு வந்து. இந்த உணவை பற்றி என்ன கூறுகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, "மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்." எப்ப சாப்பிடணும்? ஒழுங்கா, அளவா சாப்பிட்டோம்னா, அளவா, முறையா, தகுந்த கால இடைவெளியில சாப்பிடும் பொழுது, நமக்கு மருந்து என்பதே தேவையில்லை. ஒருவேளை இந்த உணவுல வந்து அளவும், முறையும் நாம் கடைப்பிடிக்க முடியவில்லை அப்படின்னா, மருந்தே உணவாக மாறிவிடும். மகரிஷி இந்த ஐவகை விஷயங்கள பத்தி பேசும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஐவகை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தான்னா, அளவு மீறக்கூடாது, முறை மாறக்கூடாது, அலட்சியம் கூடாது. இப்போ நம்ம சாப்பிடணுமா? நம்ம சாப்பிடாம கூட இருக்கலாமே ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உணவில் மூலமாக நாம் கிடைக்கும் ஆற்றலை அலட்சியப்படுத்தி விட்டால் என்ன ஆகும்னா, நமக்கு வெளிய பார்க்கறதுக்கு வித்தியாசம் தெரியலனாலும், உள்ளுக்குள்ளாக அந்த உடலில் உள்ள உறுப்புகளோட ஆற்றல் வந்து படிப்படியாக நமக்கு குறைந்துவிடும். நாம் என்ன செய்தாலும், எந்த சூழ்நிலையில வாழ்ந்தாலும், உணவு அப்படின்றத தவிர்க்க முடியாது. பசித்து புசி அப்படின்னு சொல்லுவாங்க. பசித்து புசிக்கு என்ன டெஃபினிஷன் குடுத்திருக்காங்க? நமக்கு பசி வந்தப்புறம் 1 மணி நேரம் கழித்து சாப்பிட வேண்டும். ஏன் 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிடணும்? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து செக்ரியேட் ஆனாலே பசி வந்துரும். உடனே தானே சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தோணும்ல. அதுக்கு என்ன விளக்கம் குடுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ஆற்றல் எங்கேருந்து வருகிறது? ஏற்கனவே சொன்ன மாதிரி காற்றிலிருந்து முதலாவதாக ஆற்றலை வாங்க வேண்டும். பின்பு விண்ணிலிருந்து ஆற்றலை வாங்க வேண்டும். பொதுவா சொல்லுவாங்க, சாப்பிடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தண்ணி குடிக்கக் கூடாது அப்படி சொல்லுவாங்க. சோ இந்த 3ல இருந்தும் நாம் அந்த சுத்த சக்தி ஆற்றல நம்ம வாங்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுற உணவு எப்படி தெரியுமா இருக்கும்? குறைவான அளவா தான் நம்மால சாப்பிட முடியும். மகான் எப்போதுமே என்ன சொல்லுவாங்க? எல்லாம் சயின்டிபிக்கலா தான் சொல்லுவாங்க. இத நாம் செய்து பார்க்கலாம். ஒரு நாள் ரொம்ப பசிக்குது அப்படின்னா, ஒரு 1 மணி நேரம் விடுறோம். விண்ணிலேருந்து வாங்குறோம், காற்றிலேருந்து வாங்குறோம். 1 டம்ளர் தண்ணி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்க. நிச்சயமாக நமக்கு அந்த உணவோட அளவில் வேறுபாடு தெரியும். எந்த மாதிரி உணவு சாப்பிடணும்? நாம் இருக்கும் அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாரி தான் இயற்கை நமக்கு உணவு கொடுத்துகிறது. அந்த உணவ நம்ம சாப்பிடும் பொழுது தூய்மைப்படுத்தி நல்ல எண்ணத்தோட சாப்பிட வேண்டும். நல்ல எண்ணத்தோட எப்படி சாப்பிடணும்? அப்படின்றது ஒரு கேள்வி வருதுல்ல. அதற்காக தான் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லியிருக்கிறாங்க? காயக்கல்பம் செய்து சாப்பிட வேண்டும். காயக்கல்பம் செய்து சாப்பிடும் பொழுது, அந்த உணவோடு நாம் வந்து ஒரு நல்ல கம்பேட்டபிலிட்டி ஒரு இணக்கத்தோடு சாப்பிடும் பொழுது, அந்த உணவு நமக்குள்ளாக எளிமையாக ஜீரணித்து விடுகிறது. ஒருவேளை ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு திருமணத்துக்கு போறோம். ஏதோ ஒரு நாள் தானே, திருமணத்துல நல்லா சாப்பிட்டா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அதிக உணவு சாப்பிடுறோம்னு வச்சுக்கங்களேன். அதிக உணவு சாப்பிடும் பொழுது, ரொம்ப
ஜீவகாந்த ஆற்றல் எதுல செலவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த உடம்பானது இந்த உணவை ஜீரணிக்கணும்ல, அதுக்கு வந்து நெறைய ஆற்றல வந்து குடுத்துட்டே இருக்குதாம். ரொம்ப அதிகமா சாப்பிடும் பொழுது, அது ஜீரணிக்க அதிகமாக நமக்கு அடிப்படையில ஜீவகாந்த இழப்பு ஏற்படும் அப்படின்னு மகான் சொல்றாங்க. அதற்காக என்ன பண்ணலாம்? எல்லோருமே யோக வாழ்க்கைக்கு வந்துட்டோம். எல்லோருமே சாத்வீக உணவு சாப்பிடுவது சிறந்தது. மகான் எந்த இடத்திலயும் கூடாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு அன்பர் கேட்டாங்களாம், இந்த மாதிரி நான் வந்து மற்ற உணவுகள் சாப்பிட்டு பழகிட்டேன். இப்போ நான் அது வேண்டான்னு நெனைக்கிறேன். தாவர உணவுக்கு வரலாம். விலங்கு சார்ந்த உணவு வேண்டான்னு நெனைக்கிறேன்னு சொன்னப்போ, மகான் சொன்னாங்களா, "உடனே மாற்ற வேண்டாம். உங்கள் உடம்பில் உள்ள எல்லா செல்ஸும் அதுக்கு பழகிவிடும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க மாற்றத்தை கொண்டு வந்து சில காலங்கள் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க முழுவதுமாக சாத்வீக உணவு பண்ணும்பொழுது, முதல்ல உடம்பு பழகிரும். அப்புறம் மனசும் அதுக்கு அடாப்ட் ஆகும் பொழுது, நம்மளோட உணவு வந்து உடம்புக்கு ஒத்ததாகவே இருக்கவிடும்." எவ்ளோ இது பாருங்களேன். மத்த எந்த அமைப்புகள் போனாலும் உணவுல அவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் குடுப்பாங்க. மகான் ஒரு பொழுதும் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் குடுக்கிறதே இல்ல. அறிந்து, புரிந்து நீங்க மாறி வரணுமே தவிர, எந்த கண்டிஷனிங் பேர்ல வர முடியாது. யோகிகளுக்கு பொதுவாக 2 வேளை உணவு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, நாம் நிறைய தவம் செய்றோம், பயிற்சிகள் செய்றோம், காயகல்ப பயிற்சி செய்றோம். அப்போ யோகிகளுக்கு 2 வேளை உணவு போதுமானது. மகான் வந்து ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி வந்து பட்னி இருப்பதை பார்த்து அவனுடைய வயிறு ஒட்டி இருப்பதை பார்த்து அன்று முடிவு பண்ணாங்க. இனிமேல் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய இரவு உணவை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். கடைசி வரைக்கும் இரவு உணவு சாப்பிடுறதுல ஆனா எந்த விதத்திலயும் ஆற்றல் அவங்களுக்கு குறைவதே இல்லை. அப்ப சாப்பிடாம இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அதுவும் இருக்கக்கூடாது. அலட்சியம் செய்யக்கூடாது. தேவையான அளவ குறைவான அளவுல நம்ம சாப்பிட்டா அது நன்மையே செய்யும். காயகல்பம் செய்து சாப்பிடு எந்த உணவும் அந்த 7 தாதுக்களாக நம்ம உடம்புல மாறி ஃபுல் டைம் நமக்கு எனர்ஜி குடுத்துட்டே இருக்கும். உழைப்பு. அதாவது உழைப்புனா இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, முடிகிறதோ முடியலையோ, இன்னைக்கு காலம் ரொம்ப மாறிடுச்சு. நான் உழைச்சுட்டே இருக்கணும். இன்றைய காலகட்டத்தில வெறித்தனமா எல்லாரும் உழைக்கிறாங்க. ஒரு ப்ளூ ட்ரெஸ்ல ப்ளூ காலர் ஜாப்லேருந்து ஒயிட் கலர் ஜாப்க்கு வரும்போது, குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நெனைச்சோம். ஆனா இப்ப இன்னைக்கு ஒயிட் கலர் ஜாப் பார்க்குறவங்க அதிக நேரம் 12 மணி நேரம், 16 மணி நேரம் கன்டினியூஸா உழைச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன் உழைச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வாழ்வில் அனைத்து வளங்களும் கிடைக்கும். எல்லா செல்வங்களும் கிடைக்கணும்னு சொல்றாங்க. ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்றாங்க. எல்லா உழைப்பும் செஞ்சு முடிக்கிறாங்க. ஆனா உழைச்சு முடிச்ச அப்புறம் எதற்காக அவங்க அவ்ளோ உழைச்சாங்களோ, அதனோட பலன் முழுமையா அவங்களுக்கு கிடைக்குதான்னு பார்த்தா, அவங்களுக்கு கிடைப்பதே இல்ல. எல்லா வளங்களும் கிடைச்சு, ஆனா அவங்களால அத அனுபவிக்க முடியல. சோ, இதுக்கு தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. உன்னுடைய லவ் த வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்கிறீர்களோ, அதை விரும்பி செய்ய வேண்டும். அது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய உழைப்பை நீங்க விரும்பி செய்யும் பொழுது, அந்த எண்ணமே நமக்கு ஆற்றல குடுக்கும். அந்த ஆற்றல்னாலே நாம் அதிக நேரம் வேலை பார்க்கும் பொழுதும் கூட, அதிக நேரம் வேலை தேவையில்ல. ஒரு வேளை வேலை செய்தா கூட, அந்த ஆற்றல்ல எந்த இம்பேலன்ஸ் இல்லாம செய்ய முடியும். ஒரு அன்பர் இருக்கிறாரு. ஒரு சைக்காலஜிஸ்ட் மில்டன் எரிக்சன் அப்படின்றவர் வந்து ரொம்ப ஒரு வறுமையான சூழ்நிலையில இருந்த அன்பர். அவருக்கு வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்க குடும்பத்தால படிக்க வைக்க முடியல. அப்போ ஏதாவது வேலை செய்து தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அவர் ஹார்ட் ஒர்க்க சூஸ் பண்ணாரா? அவர் வந்து ஸ்மார்ட் ஒர்க்க சூஸ் பண்ணாரா? அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் வந்து அந்த வேலைய லவ் பண்ணார். ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் தாண்டி ஹி லவ் த ஒர்க். என்ன செய்தாராம் அப்படின்னா, அவருக்கு புத்தகங்கள் மேல ரொம்ப பிரியமாம். ஸோ வீடு வீடாக சென்று புத்தகங்கள் வித்து, அதுல கிடைக்கிற அந்த பணத்தை வைத்து கல்விய வந்து மேம்படுத்திட்டே இருந்தாராம். அப்படி ஒரு வீட்டுக்கு சென்றிருக்கிறார். ஒரு ஒரு நல்ல செல்வந்தர் வீட்டுக்கு அவங்க போயிருக்கிறாங்க. அங்க இது வெளிநாட்டில் நடந்த விஷயம். அங்கு வந்து அந்த பன்றிகள் பண்ணை அவர் வைத்திருந்தாராம். அந்த வெளிநாட்டவர். இவர் வந்து அத பார்த்திருக்கிறாரு. அவர பார்த்தோனே அந்த பன்றிகள தடவி குடுத்திருக்காரு. அது ரொம்ப அந்த சந்தோஷத்துல உடம்பெல்லாம் சிலிர்த்து தன்னுடைய சந்தோஷம் வெளிப்படுத்துதாம். அந்த நேரம் அந்த செல்வந்தர் வருகிறார். "என்ன?" அப்படின்னு கேட்டோனே, "ஐயா அந்த புத்தகங்கள விக்கிறேன்." "ஏன் புத்தகங்கள் விக்கிறீங்க? நீங்க கடையில போய் வேலைக்கு போலாம். ஒரு கம்பெனில வேலைக்கு போலாம்." அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னாராம், "மற்ற இடங்களில் நான் வேலைக்கு பார்த்தேன்னா, எனக்கு வந்து பொருளாதாரம் கிடைக்கும். அது ஒரு ஒரு பொருள நான் விக்கிறேன், கிடைக்கும். பட் இது செய்யும் பொழுது அடுத்த ஜெனரேஷன வளர்க்கிறேன். இந்த புத்தகங்கள வாங்கி நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக மாற்றம் ஏற்படும். இந்த வீட்ல மாற்றம் ஏற்படும். உங்களோட குடும்பத்துல மாற்றம் ஏற்படும். இந்த சமுதாயத்துல மாற்றம் ஏற்படும். அந்த மாதிரியான வேலைய நான் விரும்பி செய்வ வேலைய தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன்." அப்படின்னு சொன்னோனே, அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டு அனைத்து புத்தகங்களும் வாங்கிட்டாராம். சோ இந்த நபர் இப்ப என்ன பண்ணாரு?
ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. படிக்கணுன்றதுக்காக ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாரு, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாரு. என்ன பண்ணாரு? பேசும் விதமாக பேசி அந்த புத்தகங்களை விற்றார். ஆனால் அந்த தொழிலை ரொம்ப விரும்பி செய்தாராம். சோ இந்த 3ம் சேர்ந்து செய்யும் பொழுது அந்த உழைப்பு அப்படின்றது வந்து சமமான அளவில் இருக்கும். அடுத்ததாக உறக்கம். நம்ம எல்லாருக்கும் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சரியான உறக்கம் இருப்பதில்லை. இன்றைய காலகட்டத்துல, வாழ்க்கை மாற்றத்துல நாம் எல்லோரும் நைட் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் பார்த்தோன்னா நைட் ஷிஃப்ட். ஏன்னா, அதுல வந்து அதிகப்படியான ஊதியம் அவங்களுக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் கல்ச்சுரல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணா கூட, உடம்பு அதை ஏத்துக்குமா? உடம்பு அதுக்குண்டான மாற்றத்தை கொடுக்கும். சரியா உறக்கம் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் கழிவுகள் சரியாக வெளியேறுவதில்லை. என்று நம்ம உடம்புல கழிவுகள் தங்கி விட்டதோ, அன்னைக்கு நோய்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அக்ரிவேட் ஆயிட்டே இருக்கும். கழிவுகள் தங்காது. உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது. கழிவு தங்க தங்க உழைப்பு பாதிக்கப்படும். இதனால என்ன ஆகும்னா, நரம்பு மண்டலத்துல பாதிப்பு கண்டிப்பா வந்துரும். நரம்பு மண்டலத்துல என்னைக்கு நமக்கு பாதிப்பு வருதோ, அன்னைக்கு நமக்குள்ள அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மனம் சார்ந்த அந்த நிலைத்தன்மை அப்படின்றது நம்மை விட்டு முழுவதுமாக போய்விடுகிறது. இதுதான் என்ன சொல்லுவாங்க, சூரியன் இருக்கும்போது உழைப்பும், சூரியன் மறையும் பொழுது ஓய்வும் மனிதனின் வாழ்க்கைக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உழைத்துக் கொண்டே இருப்பது சரியான கால இடைவெளியில உழைப்பது தப்பில்ல. பட் அதற்கப்புறம் கொஞ்சம் குறைத்து ஒரு 9 மணிக்கு அப்புறம் வந்து உறக்கத்துக்கு அப்படியே நம்ம ரெடி ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய உடம்பு, மனசு முழுவதுமாக ரெஸ்ட் எடுக்கு. இதுல ஒரு பெர்சனலா பார்த்த ஒரு அனுபவத்த உங்களோட சொல்றேன். ஒரு குழந்தை கடந்த 1 வருடமாக அது ஸ்கூலுக்கு போறதில்ல. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பெற்றோர்கள் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, அந்த குழந்தை ஒரு 3வது, 4வது படிக்கிற டைம்ல அந்த கோவிட் டைம் இருந்திருக்கு. பேரண்ட்ஸ் 2 பேரும் வொர்க்கிங் பேரண்ட்ஸா இருக்கனால, அவங்க வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி டயர்ட் ஆயி தூங்கிடுறாங்க. இந்த குழந்தைகிட்ட மொபைல் குடுத்துட்டே இருந்திருக்காங்க. அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்குன்னா, மொபைல்ல உள்ள வீடியோஸ பார்த்து, பார்த்து, பார்த்து நைட் அந்த டெரர் மூவி பயம் குடுக்குற அந்த மூவி பார்த்து, பார்த்து என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைக்கு தூக்கமே இல்லாம இருந்திருக்கு. 1 வருடத்துக்கு அப்புறம் தான் அவங்க அந்த வித்தியாசம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா தூங்குறதில்ல, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறதில்ல, ஸ்கூல்ல கான்சன்ட்ரேட் பண்ண போறதில்ல, தலைவலி. பயங்கர தலைவலி. நம்ப மாட்டீர்கள் எல்லாமே 2 தடவ அந்த குழந்தைக்கு சர்ஜரி பண்ணாங்க. அந்த 2 சர்ஜரிக்கு அப்புறம் அந்த குழந்தையால ஸ்கூல்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. என்ன காரணம்? சரியான உறக்கம் இல்ல. அந்த உறக்கம் சரியா இல்லாதனால கழிவுகள் உடம்புல தங்குச்சு. அதனால தேவையான எனர்ஜி இல்ல. அந்த எனர்ஜி இருந்தா மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். கிளாரிட்டி இருக்கும். இது எல்லாமே இந்த குழந்தைக்கு சரியா கிடைக்காதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மாதிரி ரொம்ப அஃபெக்ட் ஆகி யார பார்த்தாலும் அந்த குழந்தைய வந்து பயப்பட ஆரம்பிச்சுருச்சு. அப்புறம் பயிற்சிகள்லாம் அந்த குழந்தை இப்ப பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்திருக்கு. இதனால் தான் உறக்கத்தை மகான் வந்து 3 பயிற்சிகளை வந்து நமக்கு உடற்பயிற்சியில குடுத்துருக்காங்க. இரவு கூட செய்யலாம்னு சொல்லிட்டு. மசாஜ், அக்குப்ரெஷர், ரிலாக்சேஷன். இந்த பயிற்சிகளை நாம் செஞ்சுட்டு நாம் உறங்கும் பொழுது, சாந்தி தவத்துல மனசை வச்சுட்டு செய்யும் பொழுது, அந்த உறக்கம் எப்படி வருகிறது? முழுமையான உறக்கமாக வருகிறது. முழுமையான உறக்கம் நமக்கு வந்துருச்சு அப்படின்றத நம்ம எப்படி உணருவோம்னா, அடுத்த நாள் காலையில முழிச்ச உடனே நம்முடைய கழிவுகள் வந்து முறையாக எந்தவித எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் குடுக்காம, அது தன்னால வெளியேறிவிடும். அப்படி வெளியேறிட்டுனா, நாம் வந்து சரியாக உணர்ந்திருக்கிறோம். நம்ம மெட்டபாலிசம் சரியாக வேலை செய்கிறது. அப்படின்றத நம்மால் உணர முடிகிறது. சோ இந்த உறக்கத்த ரொம்ப இன்றைய குழந்தைகள் வந்து அப்படியே அலட்சியப்படுத்துறாங்க. அவங்களோட டைம் எல்லாம் மொபைலே ஸ்பெண்ட் பண்றது. என் பெரியவர்களுக்கு கூட இது நடக்குது அப்படின்னா, தூக்கம் அப்படியே கண்ணு சொருகுற வரைக்கும் அத நம்ம பார்க்கறதுனால, நம்ம சரியான உறக்கம் இல்லாத பல பிரச்சனைகள வாழ்க்கையில நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். அடுத்ததாக புலன் இன்பம் அல்லது உடலுறவு. இது வந்து திருமணத்திற்கு முன் இதனை புலன் இன்பமாகவும், திருமணத்திற்கு பின் உடல் உறவாகவும் சொல்லியிருக்கிறாங்க. புலன் இன்பம். அகைன் இந்த போன உறக்கத்துல இந்த அடுத்த கன்டினியூட்டி தான் புலன் இன்பமாக வருகிறது. இன்றைய காலகட்டத்துல நெறைய கேட்ஜெட்ஸ், டிஜிட்டல்லாம் வந்ததுனால, குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்குது. அவங்க வெளிய போறாங்க. கண்கள் மூலமா ஆற்றல வந்து செலவு பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு உணவு வந்தா கூட சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உணவ நம்ம பார்க்குறோம் அப்டின்னா, நம்ம வாய் சுவைப்பதை விட முதல்ல அந்த உணவோட சுவை வந்து நம்ம கண்கள் மூலமா வாங்கிர்றோமாம்.
அதனாலதான் குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லா சமைச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க டாக்டர். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காய்கறிகள், கீரை, பீட்ரூட், கேரட் அத கலர்ஃபுல்லா மாத்தணும்னு சொல்ற மருத்துவத்த இன்று நாம் எப்படி மாத்தி விட்டோம் அப்படின்னா, எல்லா ஜங்க் ஃபுட்டும் குடுத்து குழந்தைங்கள அந்த கண்கள் மூலமா அட்ராக்ட் செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம. இன்றைய உணவு பழக்கவழக்கத்துல பொதுவான பெற்றோர்கள். ஸோ கண்கள் மூலமா அதிகப்படியான புலனின்பத்த அனுபவிக்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கெல்லாம் தூக்கம் கெடுது. அப்புறம் வீட்டில் இருப்பதிலிருந்து அதிக நேரம் வெளிய நம்ம செலவு பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏர் பொல்யூஷன் வருது. நமக்கு பாடி டயர்ட் ஆகுது. இந்த புலன் மூலமாக அதிகமாக இன்பத்தை அனுபவிச்சுட்டு, போதும் அப்படின்னு பார்த்தா, அத நம்ம நிப்பாட்டுறதில்ல. அடுத்த நாளும் அதே புலன் இன்பத்தை நாடி, நாடி நாம் செல்ல, செல்ல ஜீவகாந்த ஆற்றல் விரயமாகிறது. இந்த ஜீவகாந்த ஆற்றல் விரயம் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளாம் ஆக்டிவா இருக்கவே முடியாது. அடுத்ததாக திருமணத்திற்கு பின் உடல் உறவு. எந்த ஒரு திருமண தம்பதிகளுக்கும் வேதாத்திரி அன்பர்களாகிய நாம் என்ன பெரிய கிஃப்ட் குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, திருமணமான பின்பு முதலாக அவர்களை காயகல்ப பயிற்சிக்கு அனுப்பலாம். ஏன்னா திருமணமான புதுசுல ஒரு கிளாரிட்டி இருக்காது திருமண வாழ்க்கையை பற்றி. அந்த மாரி காயகல்ப பயிற்சிக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா, சரியான இந்த உடலுறவை எப்படி வைத்துக்கொள்ளும்னு தெளிவான விளக்கங்களோடு அங்க இருக்கிற புரொஃபசர்ஸ் குடுக்கும் பொழுது, அவங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகாகவும் நல்ல ஒரு குழந்தை கருவில் திருவுடைய குழந்தைகளை பெற்றெடுக்கிற அந்த பாக்கியமும் அந்த பெற்றோர்களுக்கு கிடைக்கும். அதை கொடுத்த பாக்கியத்தை நாம் பெற்றாலே பெரிய விஷயம். இதனை பற்றிய சரியான அறிவு இல்லாதனாலையும், கல்வி இல்லாதனாலையும் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தான்னா, அவங்களுக்கு பிஃபோர் மேரேஜே அந்த சுய இன்பத்துல அவங்க போயிடுறாங்க. அதனால ஆஃப்டர் மேரேஜ் தன்னுடைய லைஃப் பார்ட்னர சரியா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதனால பலவிதமான டிவோர்ஸ் கேஸஸ்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த புலன் இன்பம், உடலுறவை சரியாக கையாள நாம் காயகல்ப பயிற்சியை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். இது எல்லாம் சேர்ந்த பின்பு அடுத்ததாக எண்ணம். வெரி பவர்ஃபுல். உறக்கமும், எண்ணமும் இதுல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். எண்ணம். எண்ணம் விரும்பியோ, விரும்பாமலோ நமக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கிறது. இதுல நல்ல எண்ணம் எது? தேவையில்லாத எண்ணம் எது? அப்படின்னு நமக்கு வேற்றுப்படுத்தி பார்க்க தெரியல. இந்த வேற்றுப்படுத்தி பார்க்க தெரியாத நேரத்துல சிந்தனை ஆற்றல் நமக்குள்ளாக வந்துச்சுல. அப்ப அந்த சிந்தனை ஆற்றல் வரும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம என்ன செய்தோம்? நம் மகான் நமக்கு கொடுத்த அந்த அகத்தாய்வு பயிற்சிகளை செய்ய செய்ய நம்மால் இதை பிரித்து உணர முடிந்தது. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாராய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இச்செயல் முடிக்க வல்லவன் எவனிடமோ அவனிடமே அந்த செயலை ஒப்படைக்க வேண்டும். யாரிடம் எந்த செயலை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவு நமக்கு வேணும். அந்த தெளிவு கிடைக்கிறதுக்கு தான் மகான் நமக்கு அகத்தவம் கொடுத்திருக்கிறார்கள். அகத்தவம் செய்யும் பொழுது படிப்படியாக மன அலைச்சூழல் நமக்குள்ளாக குறையும் பொழுதும் என்ன செய்கிறோம்? அனைவருக்கும் நன்மையே பயக்கும் செயல்களை செய்து கொண்டிருக்கும். பாவ புண்ணிய வேற்றுப்பாடு நமக்கு கிடைத்து விட்டது. அனைவருக்கும் நன்மை எண்ணத்தாலும், சொல்லாலும், செயலாலும் நன்மையே செய்யக்கூடிய செயல்தான் நமக்கு புண்ணிய செயல். இந்த புண்ணிய செயலை தான் நாம் செய்ய வேண்டும். நமக்கு தெரிஞ்ச அப்புறம் அடுத்ததாக நம்ம என்ன பண்றோம்? அந்த புண்ணிய செயலை செய்த அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து நாமும் அந்த நபரும் சேர்ந்து அந்த செயல் செய்வதற்கு வழிவகை செய்கிறோம். ஆப்பிரிக்கா நாட்டுல நடந்த ஒரு விஷயம். ஒரு ஷூ கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல மனம் கொண்ட ஒருத்தர் விரும்பினாரு. 2 மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அங்க அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் போறாரு. அங்க ஆப்பிரிக்கா நம்ம எல்லாரும் தெரியும் காடுகள் நிறைந்த நாடு. அந்த நாட்டுல உள்ள அந்த மரம், அந்த சுள்ளின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க எடுத்துட்டு அதை வியாபாரம் பண்ணி உணவாக மாற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப தூரம் நடக்கணும். அந்த காட்டுல ரொம்ப நேரம் வேலை பார்க்கணும். இவங்க எப்படி ஷூ வாங்குவாங்க? அவங்களுடைய தினம் உணவே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, ஷூ அப்படின்றது கொஞ்சம் பொருளாதாரத்துல கொஞ்சம் விலை ஜாஸ்தியான விஷயம் தானே! அது வாங்க முடியாது. சோ அந்த அன்பர் எழுதுறாரு, "இங்கு யாருமே ஷூ அணிவதில்லை" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னுடைய மார்க்கெட்டிங் ரிப்போர்ட்ட குடுத்துறாரு. ஒரு கஷ்டப்பட்டவங்களால வாங்கணும். இன்னொரு அன்பர் அனுப்புறாரு. அந்த அன்பர் அதே போறாரு. அதே மாதிரி பார்க்குறாரு. அவங்க எவ்வளோ நேரம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. திரும்பி அவரும் அதே டைட்டில் தான் எழுதுறாரு. "இங்கு யாருமே ஷூ அணிவதில்லை." பட் இங்கு யாருமே ஷூ அணிவதில்லை அப்படின்றது கீழாக அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இங்க ரொம்ப நேரம் உழைக்கிறாங்க. இந்த உழைப்பை நாடிதான் அந்த மக்கள் வாழ்றாங்க. அப்படி வாழும் பொழுது இவங்களுக்கு ஷூ அப்படின்ற ஒரு கான்செப்ட இன்ட்ரோடியூஸ் நம்ம பண்ணும் பொழுது அவங்களால் நீண்ட நேரம் இந்த வேலை பார்க்க முடியும். இந்த
இந்த நீண்ட நேரம் இந்த வேலை பார்த்து அதனால் கிடைக்கும் அந்த வருமானத்தில் இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை வளமாக மாற முடியும் அப்படின்னு எழுதுறான். சோ 2 பேருமே ஒரே டைட்டில் தான் எழுதுறாங்க. இங்கு யாருமே ஷூ அணிவதில்லை. சோ இந்த ஓனர் எதை எடுத்திருப்பாருன்னு பார்த்தா, அவர் நன்மை விளைவிக்கும் செயலை செய்பவர். அதனால் அந்த 2வது நபரை எடுத்துக்கொண்டு அவரோட ரிப்போர்ட் எடுத்து அந்த ஷூ கம்பெனி ஓபன் பண்றாங்க. அது இன்றளவும் ஒரு சக்சஸ்ஃபுல் ஷூ கம்பெனியா நடந்து கொண்டிருக்கிறது. சோ அது போல தான் நம்ம என்ன பண்றோம்? ஆனந்தமாக, அமைதியாக, ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படின்னா, எது நல்ல விஷயம் அப்படின்னு சூஸ் பண்ணி, நமக்குள்ளாக அந்த வேலைக்காரனாக இருக்கும் அந்த உணவு, உறக்கம், உடல் உழைப்பு, புலனின்பம், எண்ணம் ஆகியவற்றை சரியாக நாம் கையாண்டு விட்டால், நாம் நன்மை செய்யும் செயல்களே செய்ய முடியும். அகத்தவ பயன்கள் பற்றி மகான் குறிப்பிடுகிறார்கள். அறிவதனை கருவினிலே இணைந்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும். அருகுணமும் சீராம். அறிவுதன் விழிப்பு நிலை பிழாத தெளிவில் 5 பெரும் பழி செயல்கள் விளைய வழியேது. பழி செயல்கள் நம் மீதுல எல்லா பழி செயல்களும் போய்விடும். ஐம்புலன்கள் அமைதி பெறும். நாம் செய்யற எல்லா விஷயம் எல்லாமே அளவு மீறி செய்யறோம் அப்படின்னா ஐம்புலன்களுக்குள் நமக்குள்ளாக கட்டுப்பாடு இல்லை. இந்த அகத்தவம் செய்ய செய்ய ஐம்புலன்களுக்குள் நமக்குள்ளாக கட்டுப்பாடு வந்து விடுகிறது. இதை நன்கு தெரிந்த பின்பு தெரிந்து விளையாடல் மட்டுமின்றி இந்த வாழ்க்கை இந்த விளையாட்டை தெரிந்து அழகாக நம்மால் விளையாட முடியும். இன்னும் இன்னும் அதிகப்படியாக ஆனந்தத்தை தாண்டி மகான் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா பேரானந்த நிலையை அடைய முடியும். பேரானந்த நிலையை அடையணும் அப்படின்னா தொண்டாற்றி இன்பம் காண வேண்டும். தொண்டாற்றி இன்பம் காணும் வேண்டும் அப்படின்னா நம்முடைய வினைகளை சரியாக செய்ய வேண்டும். நம்முடைய வினைகள் மகான் நமக்கு கொடுத்தது என்ன? ஒழுங்கான உடற்பயிற்சி, 3 நேரம் உணவு உண்ணும் பொழுதும் காலை மாலையும் தவறாத காயகல்ப பயிற்சி, காலை மாலை 2 வேளையும் அகத்தவம் எப்பொழுதுமே நமக்கு தோன்று போறெல்லாம் மன அலைச்சூழல் பாதிக்கப்படும் போதெல்லாம் அகத்தாய்வு செய்யும் மூலமாக ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுது நாம் செய்யும் அனைத்து செயல்களும் தெரிந்து வினை ஆடல் முடியும். அந்த வினை நமக்கும் பிறருக்கும் எப்பொழுதும் நன்மையே செய்ய வேண்டும். மகான்களுக்கெல்லாம் நம்மை பற்றி நல்ல தெரிஞ்சிருக்கு. அதனால்தான் நம்மை அவர்களுடைய தொண்டர்களாக ஏற்றுக்கொண்டு குருதான் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். தொண்டர்களாக ஏற்றுக்கொண்டு வேதாத்திரியம் அப்படின்ற அந்த சிறந்த அந்த கலையை நாம் செய்து அதனுடைய வினையை அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதால் தான் வேதாத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இதுக்கு நம் பெற்றோர்கள் பெரியோர்கள் எவ்வளவோ பாக்கியம் செஞ்சிருக்கிறாங்க. அவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து நாம் நன்றி கூறி தெரிந்து நல்ல வினைகளை ஆற்ற வேண்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.